பரமத்தி வேலூர் பராசரர் ஜோதிட மணிமண்டலத்தினுடைய செயலாளர்னு சொல்லலாம், பொருளாளர்னு சொல்லலாம். ஏன்னா அனைத்து வேலையும் இவர் தான் பார்ப்பார். ஏன்னா எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்குறாள். யானை மாதிரி மெதுவாக நடந்தாலும் பேரிலே சந்திரனை வைத்து சந்திரன் போல் தினமும் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு சகோதரர் பரமத்தி வேலூரனுடைய சந்திரன் ஐயா இப்பொழுது உங்களிடம் பேச இருக்கிறார். அவருக்கான தலைப்பு அப்படின்னா, ஏன் விவாகரத்து நடக்கிறது? இன்னைக்கு லவர்ஸ் டே. எதனால விவாகரத்து வருது? எந்த கிரக அமைப்பு இருந்தால் ஒருவருக்கு விவாகரத்து வரும்? ஏன்னா காதலர் தினத்தில் சரியான தலைப்பு கொடுக்கணும்ல. காதல் திருமணம் கொடுக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ் கொடுக்கலாம், கலப்பு திருமணம் கொடுக்கலாம். ஆனால் பாசிட்டிவாக பேச ஒரு ஆள் இருக்கும்போது நெகட்டிவ் பேச ஒரு ஆள் வேணும்ல. நெகட்டிவே பேசாதால இன்றைக்கி நம்ம பேச வைக்கிறோம், சரிங்களா? அதனால் ஏன் விவாகரத்து நடக்கிறது, அதுக்கான தலைப்பு தான் அண்ணனுக்கு. அண்ணன் பேசுங்க. ஜோதிட அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கி 14/2/2024 சனிக்கிழமை, உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசியில் இன்றைக்கி சந்திர பகவான் பயணிக்கிறாரு. இன்றைக்கு ஜோதிடர்களெல்லாம் ஒரு ஒற்றுமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், லவர்ஸ் டே. ஜோதிடர்களோட லவர்ஸ் டேன்னு சொல்லலாம் இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாளில் இந்த கருத்தரங்கத்தை தாந்திரிகை சக்கரவர்த்தி மதுரை பிரகாஷ் அவர்கள் ஏற்படுத்தி அனைவரையும் ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கார். அது எனக்கும் வழங்கியிருக்கார். இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் பேசுவது என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை தான். அந்த கொடுப்பனை முன்னையெல்லாம் கிடைக்கதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் நம்ம மேடை கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் அந்த திருச்செங்கோடு சரி, பள்ளிப்பாளையம் சரி, நிறைய பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த ஜோதிட கருத்தரங்கம் நிறையா ஜோதிடர்களை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஜோதிடத்தில் பேசக்கூடிய ஒரு பெருமையாகவும் இருக்குது. ஒரு எந்தெந்த ஒரு கருத்து நம்மலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பெல்லாம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பு, அது நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்குது ஜோதிடத்தில். இப்போ ஐயா கொடுத்துருக்காரு ஜாதகத்தில், அதாவது திருமணத்தில் தடைகள் ஏன் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நான் எப்பொழுதுமே எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஜாதகம் இல்லாமல் ஒரு தலைப்பை பற்றி பேசுவதே இல்லை. ஜாதகத்தோடு தான் தலைப்பை வச்சு பேசுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஏன்னா திருமணம் என்பது ஒரு 1000 காலத்து பயிர். இது 1000 வயசியால் மண்டபம். அப்படிங்கும்போது அந்த 1000 காலத்து பயிரை பற்றி நம்ம ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அது வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது, வாழும்போது அதோட உண்மையான தாற்பயம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் இந்த திருமணத்தோட நிகழ்வுலாம் என்ன அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இதை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம், எப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ திருமணம் என்பது ஆண் பெண் பொருத்தத்தில் ஒருத்தர் நட்சத்திரமே பார்க்க வேண்டாங்க, அதெல்லாம் பொருத்தமே நட்சத்திர குப்பங்க, பொருத்தமே பார்க்க தேவையில்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் நட்சத்திரத்தை வச்சு தாங்க நம்ம பேசிக்கலாக ஜாதகத்துக்கு உள்ளே போயாகணும். பேசிக்கலே வேண்டான்னு சொன்னால் அது எப்படி ஜோதிட சாஸ்திரத்தை முட்டாளாக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அப்படிங்கிற பேசிக்கல் நமக்கு நட்சத்திரம் தான் பேசிக்கல், ஆரம்பமே அதுதான். அந்த ஆரம்பத்தை வச்சு தான் நம்ம ஜாதகத்துக்கு உள்ளே போயாகணும். அப்போ ஜாதகத்துக்கு உள்ளே போகும்போது அடுத்தது நம்ம லக்கணம், உயிர் ஸ்தானம் தான் லக்கணம். அதுலேருந்து தான் அந்த 12 பாவத்தையும் நம்ம அந்த ஜாதகர் ஆண் பெண் ஜாதகத்தில் நம்ம எப்படி அந்த ஜாதகத்தை இணைக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், 7ஆம் இடம் தான் கலசரஸ்தானம். அந்த 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் என்று சொல்லும்போது யார் பாவ கிரகம் அப்படின்னு பார்த்தா, முதல் பாவ கிரகமாக வருவது ராகு பகவான் தான். அடுத்தது கேது பகவான், அடுத்தது செவ்வாய் பகவான், அடுத்தது சனி பகவான், சூரிய பகவான். இந்த கிரக 5 கோள்களும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு திருமணத்தில் தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். ஏன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த கிரகத்தில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டுன்னு அதுக்கு என்ன வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ சூரியன்னா ஒரு வெப்பமான கிரகம். அதுக்கிட்ட ஒரு மனைவியே கிட்ட இருக்க முடியல, சாயாதேவியே கிட்ட இருக்க முடியாமல் விலகி போயிட்டாங்க அப்படிங்கிற தன்மை. அது மாதிரி சூரியன் 7ல் இருந்தால் கலஸ்தர பாவத்துக்கு அந்த மனைவியோடு சேர்ந்து திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தடையும், திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரிவையும் கொடுத்துருது. பெண் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் ஒரு பிரிவை ஏற்படுத்திடுது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தன்மை இருக்குது, ஆண் ஜாதகத்தில் அந்த ஒரு தோஷம் இருக்கிற மாதிரி சேர்த்திட்டாங்கன்னா
அந்த ஒரு செவ்வாய் சூரியன் 7 இருக்குதுன்னா அதுக்கு செவ்வாய் 7 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தடைகள் விலகி அவங்களுக்குள்ள ஒரு இல்லறம் நல்லறமாக அமையக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாவே அது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும் அவங்களுக்கு. அதான் ஆணோட ஜாதகத்தும் பெண்ணோட ஜாதகத்தும் இணைக்கும் போது இந்த மாதிரி பார்க்கணும். இல்லை ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் இருந்தால் தடை தாமதத்தை கொடுத்துரும். இப்போ 7ல் சனி இருந்தால் திருமணத்துக்கு தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தாமதிச்சாரனால அவங்களுக்கு வயசாகிற ஒரு தோற்றத்தையும் கொடுத்துரும், முதுமை தோற்றத்தை கொடுத்துரும் சனி இருந்தால். இதெல்லாம் ஒரு தடைக்கு காரணம்னு வச்சுக்கங்களேன். செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி தான், செவ்வாய் அதே தான். செவ்வாய் வந்து ஒரு வேகமான ஒரு கிரகம். அந்த கிரகத்துக்கு வந்து தடையை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கோபத்தை வரக்கூடிய கலசரத்துக்கு கோபத்தினால் அவங்களோட வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு பிரிவை நோக்கி அவங்க சென்றுருவாங்க. இந்த அவங்க பிரிவு எங்கே போய் பிரச்சனை ஆகும்னா, செவ்வாய்னா ஒரு போலீஸுங்க. அப்போ அவங்க பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். அங்கே போய் வாய் தகராறாகி கேஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கில் அவங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை பிரச்சனையை ஏற்படுத்திடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 4 கோள்களும் அதே மாதிரி ராகு பகவான்லாம் இருந்தால் அந்த திருமணத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ராகு தோஷம்பாங்க. 7ல் ராகு இருந்தாலும் சரி 7ல் கேது இருந்தாலும் சரி அந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த சேர்த்தணும். ஏன்னா ராகு கேது வந்து வசிகத்திறமை உள்ள ஒரு கிரகங்கள். ஏன்னா நிழல் கிரகங்கள், அதுக்கு உருவம் கிடையாது, இருக்கிற இடத்த தன் சொந்த வீடாக ஆக்கிரமிச்சுக்கும். அப்போ அந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தன்மையை அது ஏற்படுத்தும். இதுதான் வந்து இப்போ தோஷத்தை வந்து ஆண் ஜாதகத்தில் பார்க்கணுமா பெண் ஜாதகத்தில் பார்க்கணுமா கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து தோஷம் வந்து பெண் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு பெண் தான் வந்து ஒரு குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவங்க. அவங்க ஜாதகத்தில் அதிக தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை தாங்கி கொள்ள முடியாமல் அவங்களுக்கு வந்து விவகாரத்தை நோக்கி அதை பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் வந்துடும். அதாவது ஆண் ஜாதகத்தில் ஒரு 50% தோஷம் இருந்துச்சுன்னா பெண் ஜாதகத்தில் ஒரு 25% தோஷம் இருந்தால் பரவாயில்ல. பெண் ஜாதகத்தில் 100% தோஷம் இருந்து ஆண் ஜாதகத்தில் வந்து ஒரு 50% தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை பிரிவை நோக்கி போயிடும், தடையை கொடுக்கும், திருமணமாவதே ஒரு லேட்டாகும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. இந்த மாதிரி பெண் ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலசரஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம் உறவு ஸ்தானம், அதே மாதிரி 8ஆம் இடம் மாங்கலியஸ்தானம். பெண்ணுக்கு 7, 8 சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 7, 8 பாவகரகம் தான். அந்த பாவகரகம் இல்லை இருக்கிற வீட்டு அந்த அமைப்பு உள்ளே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. இப்போ இதெல்லாம் நம்ம தோஷத்துக்கு பார்த்து தடை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷமே இல்லை, அவருக்கு வந்து திருமணம் இது வரைக்கும் ஆகலை. ஏன் ஆகலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த அனுபவ ஜாதகத்தை பதிவிடுறேன். ஏன்னா ஒரு தடையை கொடுக்குதுன்னா எந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு தடை வரும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இது நான் பார்த்தது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். அந்த ஜாதகத்துக்கு 40 வயசு ஆகுது. பார்த்தா அந்த ஜாதகத்தை எல்லாம் சுத்தமாக இருக்குது, தோஷமே இல்லை. ஆனால் அவருக்கு திருமணம் ஆகலை. ஏன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு பதிவு பண்ணிக்கங்க. இது யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களும் இதை நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஆண் ஜாதகம் தான். 3/9/1986 புதன்கிழமை மணிக்கு பிறந்த ஜாதகம். 3:04 AM, நாமக்கல் மாவட்டம். கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம், கடக லக்கணம். லக்கணத்திலே சந்திர பகவான் ஆட்சி. இப்போ திருமணத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், 7ஆம் இடம் கெட்டு போனதான் தோஷத்தை கொடுக்கும். இந்த ஜாதகத்துக்கு வந்து 7ஆம் இடம் கெட்டு போகலை. அப்போ லக்கணத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று 2ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் ஆட்சி, புதன் பகவானோட சேர்க்கை பெற்று புதன் வந்து அஸ்தாங்கமாயிட்டார் 3 கூடையவன். 3ஆம் இடத்துல கேது, 4ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், 5ல் சனி பகவான், 6ல் வந்து சுக்கிர பகவான், 6ல் வந்து செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 8ல் வந்து குரு பகவான் இருக்கார், 9ல் ராகு மாந்தி, 10ல் கிரகம் இல்லை, 11ல் கிரகம் இல்லை, 12ஆம் இடத்துல கிரகம் இல்லை. அப்போ இந்த கிரகம் இந்த ஜாதகத்துக்கு வந்து 3 இடத்துலையும் 4 இடத்துல கிரகம் இல்லைங்கன்னு வச்சிங்களேன். அதாவது 7ல் 10ல் 11ல் 12ல் இந்த 4 பாவத்தில் காலி கட்டம். அப்போ இன்றைக்கி லவர்ஸ் டே. இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லும் போது எனக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜாதகத்துக்கு 2 மணி நேரம் நான் பலன் சொன்னேன். அந்த ஜாதகத்துக்கு அவர் ஒரு ஐயர் சீட் எடுத்து வந்த மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு வந்துட்டார். என்கிட்ட பலன் பார்க்குறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். நிறைய ஜோதிடரை பார்த்துட்டார். இந்த ஜாதகத்துக்கு தற்போது வயசு பார்த்திங்கன்னா 40 வயசு நடக்குது. ஐயா, என் ஜாதகத்துக்கு ஏன் திருமணம் இது வரைக்கும் நடக்கலை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது,
அதே மாதிரி தோஷமும் இல்லை. இப்போ சந்திரன் ஆட்சி பெற்று லக்கணத்தில் சந்திரன் ஆட்சி 7ஆம் இடம் வந்து 5 இருக்குது. இவங்க வந்து பெற்றோர் திருமணம் பார்க்குறத நான் அமையணும், எனக்கு இவ்வளோ நாள் அமையலை, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, என்ன காரணம்? அதாவது ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தோஷம் இருந்தால் டக்குன்னு தோஷம்னு சொல்லிடலாம். இந்த ஜாதகத்தை என்னால் தோஷம்னு சொல்ல முடியல. ஏன் திருமணம் தாமதமாகுது? நடக்கக்கூடிய தசா காலங்கள் பார்த்திங்கன்னா சந்திர மகா திசை தான் அந்த ஜாதகத்துக்கு நடக்குது, சனி புத்தி நடக்குது. அப்போ இதுக்கு என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ 7ஆம் அதிபதி 5, 7ஆம் அதிபதி 5னா நீ முன்னாடி இந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒரு டைமில் பார்த்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிருக்குங்களே, நீங்கள் லவ் பண்ணி தான் திருமணம் பண்ண உங்கள் ஜாதகப்படி. அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் 3ஆம் அதிபதி அதுக்கு தடையை கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு இருக்குதுங்க. இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி ஆசையே இல்லைங்க, எனக்கு ஆசையே வரமாட்டேங்குதுங்க, உங்கள் ஜாதகமே வந்து வீரியத்தன்மையே ரொம்ப குறைவாக இருக்குதுங்க, 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசை வராதுங்க. 7ஆம் அதிபதியும் சுயசாரம் பெற்றிருக்குது, சனியோட சாரம். இப்போ 7, 3, 11 இதெல்லாம் பார்த்தா எல்லாம் பெண் கிரகத்தோட சாரம், அலிகிரகத்தோட சாரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த எண்ணமே வரல. ஆனால் அவருக்கு நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்கார், சம்பாதிக்கிறார். இதெல்லாம் இருந்தும் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அப்போ உங்களுக்கு ஆசை வரலைங்க, ஆசை வராதனால தான் திருமணம் தடையாகிட்டே இருக்குது. அப்போ எப்போ தான் எனக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆகுமா ஆகாதா, இல்லை என் வாழ்க்கை எப்படி போயிடுமா அப்படிங்கிற அவரோட கேள்வி. இப்போ சந்திர திசை நடக்குது, அந்த திசையில் அவருக்கு வந்து இப்போ திருமணம் சனி புத்தியே நடக்குது, 7 கூடைய புத்தி 5ல் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் முன்னாடி எதாவது லவ் பண்ணியிருக்கிறீங்களா, காதலிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா இல்லைங்க, எனக்கு அந்த ஆசையே வரலைங்க. அப்படின்னா லவ் பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க, 30 வயசுலேயே எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிச்சு, நான் வந்து வாண்டான்னு சொல்லிட்டேன், அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணிக்கல. அப்படின்னா அந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணிச்சு, நீங்கள் அப்போயே சரி இருந்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு திருமணம் ஆகிருக்குங்க. ஏன்னா இவரோட ஜாதகத்தை பார்த்தா 7ஆம் அதிபதி 5ல், 3ஆம் அதிபதி 2ல், குடும்பாதிபதி ஆட்சி. அப்போ இவர் தான் அந்த குடும்பத்தை அமைச்சிக்கணும், குடும்பத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆள் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை தான் திருமணம் பண்ணும். 5ஆம் இடம் காதல். அப்போ நீ காதலிச்சு தான் திருமணம் பண்ணி ஆகணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை திருமணம் மனைவின்னு வரும், இல்லாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேங்க, 7ஆம் இடம் சனி வீடுங்கிறதுனால ஒரு கல்லுக்கு தாலி கட்டினா உங்களுக்கு தாரதோஷம் விலகின்னு சொல்லிங்க, 31 வயசில் கல்லுக்கு தாலி கட்டினுங்க, தாரதோஷம் விலகிடும், 6 மாதத்தில் திருமணம் நடந்துருன்னு சொன்னாங்க, அதையும் செஞ்சேங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஆவலிங்க, ஏன் நீ அந்த செய் சொன்னாங்க, கல்லுக்கு தாலி கட்ட சொன்னாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. சனி என்பதே ஒரு கல் தான், சனீஸ்வர பகவானே ஒரு கல் தான், கருங்கல். அதனால் உங்களுக்கு அது கல்லுக்கு தாலி கட்ட சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தாரதோஷமெல்லாம் இல்லைங்க, செவ்வாய் தோஷம் இல்லைங்க, ராகு தோஷம் இல்லைங்க, உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் ஆண்மைத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க, அதனால் உங்களுக்கு பேசக்கூடிய தன்மையும் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் ஒரு இதை சொல்லணும்னு சொல்லி கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட பேசும்போதே அவர் அப்படி தான் பேசினார், கூச்ச சுபாவத்தோடு தான் பேசினார். அதனால் அந்த ஜாதகத்துக்கு இந்த இதனால் கூட உங்களை ஒதுக்கியிருப்பாங்க. ஜாதகம் திருமணம் பார்க்கும்போது ஜோசியர்களே இந்த ஜாதகம் இந்த பொருத்தத்துக்கு ஒத்து வராது, ஆண் பெண் இணைவுக்கு ஒத்து வராது, இந்த ஜாதகத்தை திருமணம் பண்ணால் ஒரு தடையை கொடுக்கும் வாழ்க்கையில், ஆண் பெண் உறவுக்கு இந்த ஜாதகம் லாய்க்கு இருக்காது அப்படின்னு கூட ஒரு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு இந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை அனுப்பும்போது நிறைய பேர் இந்த மாதிரி தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அப்போ உங்களுக்கு திருமணம் பண்ணோம்னா நீங்கள் வந்து லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணணும். அது அந்த லவ் பண்ணால் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நிலைக்கும், மற்றபடி உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் கூட நிலைக்காதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், கேது பகவான். இந்த 2 கிரகம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் கேது பகவான் 3ல் இருக்கார். சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கார், மனசுக்காரன் ஆட்சி பெற்று புதனோட சாரத்தை வாங்கிட்டார். அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட நீங்கள் வாழ்கிறது வாழ்க்கை தான் அது நினச்சி நிற்கும். அப்போ நீங்கள் ஒரு பெண்ணை காதலிச்சு நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அப்போ இப்போ உங்களுக்கு இன்னும் 2 நாள் உங்களுக்கு லவர்ஸ் டே வரப்போகுது, இதை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ தடை இருந்தாலும் அந்த தடை நீக்கி திருமணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாது அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து இந்த ஜாதகத்துக்கு தடைக்கு உண்டான பரிகாரமே நீங்கள் லவ் பண்ணால் உங்களுக்கு திருமணம் ஆயிருங்க, அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலன் சொல்லக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு வேறு எதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா பரிகாரம் நம்ம எதை வேணாலும் சொல்லலாம், இந்த ஜாதகத்துக்கு தோஷமே இல்லை, இந்த ஜாதகத்தில் வந்து எந்த தோஷமும் இல்லை.
நம்ம எப்படி எல்லாமே நல்லா இருக்குது, ஏன் அவருக்கு திருமணம் இவ்வளோ தாடமாயிருச்சு அப்படின்னா, ஒரு காலதேவனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ 8ஆம் இடங்கிறதே நமக்கு முன்னாடி செஞ்ச ஒரு நிகழ்பாடு வந்து அதை நமக்கு எடுத்து காட்டும். நம்ம செஞ்ச ஒரு நிகழ்பாடை எடுத்து கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு அந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த ஜாதகத்துக்கு பெண் வரும். அப்போ எந்த மாதிரி ஒரு பெண் வரும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது அவர் ஒரு கொஸ்டின் மாதிரி லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் எங்கே இருந்தால் எனக்கு பெண் வரும், எந்த திசையில் வரும் உங்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துனிக்கு, வேலை பார்க்குற இடத்துனிக்கேருந்தே உங்களுக்கு பொண்ணு இருக்குங்க. ஏன்னா சனி வந்து ஜீவனத்துக்கு காரகன். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடமே காலதேவனுக்கு 10ஆம் இடம் ஆகி போச்சு. தொழில் செய்கிற இடம், ஜீவனத்துக்கு உண்டான இடம், அப்போ கர்மாவுக்கு உண்டான இடமா தான். அப்போ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துனிக்கே உங்களுக்கு பொண்ணு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு பொண்ணு இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. சரி, இதுக்கப்புறம் எனக்கு புத்திர பாக்கியம் குழந்தையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாருங்க. அவருக்கு அது ஒரு சந்தேகம். ஏன்னா சனி இருந்தால் கொஞ்சம் தாமதத்தை, இதுக்கு மேலே என்ன தாமதம் கொடுக்கணும் அப்படிங்கிறத, அது கொஞ்சம் லேட்டு தான் அவங்க. சனி இருந்தால் தாமதத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கார், ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பயப்பட வேண்டாங்க, குழந்தையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்யுங்க. குலதெய்வத்தோட ஒரு அனுகிரகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, அதோட தன்மை தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது திருமணத்துக்கு எந்தெந்த தடைகளை கொடுக்குதுங்கிறது பார்க்கும்போது நம்ம உள்ளார்ந்து அதை கவனிக்கும் போது தான். இப்போ எனக்கே இந்த ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 2 மணி நேரத்துக்கு அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பதில் சொல்லி தான் அவருக்கு வந்து அந்த புரிய வைக்கும்போது தான் அவர் ஒரு மன நிறைவோடு போனார். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு கல்யாணம் ஆகல ஏக்கத்திலும் அவர் வந்து ஒரு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இனிமேல் நமக்கு கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தவருக்கு அடுத்தது ஒரு வாழ்க்கை இருக்குது, தடைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது, எதிர்காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு வழிகாட்டி இருக்கிறோம். இந்த ஜோதிடத்தின் மூலியமாக, இந்த ஜாதகத்தின் மூலியமாக ஒரு நல்வழியை காட்டியிருக்கிறோம். அதுபடி அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பது நம்மளோட வாக்கு பலிதமும் அங்கே ஒன்று இருக்குது, அது நிறைவேற்றி கொடுக்கும் நிச்சயமாக. அப்படியே இப்படி ஆண் பெண் இணைவுக்கு நம் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு நம்ம எப்படி இணைக்கலான்னா, இதே மாதிரி வரக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஜாதகத்தை நம்ம இணைக்கும் போது அவங்க அதை ஏற்றுக்குவாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன தான் ஜாதகம் பொருத்தம் நம்ம பார்த்து அந்த தீர்மானித்து கொடுத்தா கூட ஒன்று மாப்பிள்ளை பிடிக்கலைங்கிறாங்க, ஒன்று குடும்பம் சரியில்லைங்கிறாங்க, இல்லை வசதி வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தடைகள் இன்றைக்கி ஆண் பெண் திருமண பொருத்தத்தில் வந்து தடைகள் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த தடைகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எதிர்பார்ப்பு மட்டும்தாங்க. அதாவது வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து தடை வரக்கூடாதுன்னா ஆணோ பொண்ணோ வந்து ஃபஸ்ட்டு நேரில் வந்து பார்த்துடணும். ஒருத்தர் பார்த்துட்டு பிடிச்சி போச்சுன்னா அந்த தடை கூட ஒரு நிவர்த்தியாகி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பெலாம் நிறைய பேத்துக்கு வந்துடுது. ஆனால் இதெல்லாம் பார்க்காம ஆணும் பெண்ணும் பார்க்காம பல விஷயத்தில் பேசி முடித்து அது நின்று போகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ஜோதிடத்தின் மூலியமாக ஒரு தடை என்று பார்க்கும்போது இன்றைக்கி திருமண பொருத்தத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா அந்த தோஷத்தை தான் நம்ம சொல்கிறோம். மெயினாக வந்து இந்த ராகுகேது தோஷம். இந்த ராகுகேது தோஷத்தினால் நமக்கு வந்து நல்லதான்னு பார்த்தா மிக மிக நல்லது தாங்க, கெட்டது கிடையாது. ராகு தோஷம் இருந்தாலும் சரி, ராகுகேது தோஷம் உள்ள பொண்ணு ராகு தோஷம் உள்ள பையனை திருமணம் பண்ணும்போது, இப்போ ராகுகேது ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது, இல்லாட்டி ஒருத்தருக்கு ராகுகேது திசை நடக்குது, தசா காலங்கள் அவங்களுக்கு நடந்தால் கூட தோஷம் நிவர்த்தியாகி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா கூட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் ராகுகேது இருந்துட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட, ஆனால் அவங்களுக்கு ராகு திசை நடந்துச்சுன்னா அது சமமாயிருதுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு கூட அந்த தோஷம் நிவர்த்தியாகி அவங்களுக்கு திருமணம் பண்ணலாம். ஆனால் அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்தில் பார்க்கும்போது சரியாக வருகிறது. அதே மாதிரி செவ்வாய் தோஷம், இருவருக்கும் செவ்வாய் தோஷம் இருந்து நம்ம திருமணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து திருமணம் போது அது 2 பேருக்கு நடைமுறையில் வரும்போது பிரிவையும் கொடுத்துருது, அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் பிரச்சனையாயிருது. ஆனால் செவ்வாய் தோஷம் கடந்தவங்க வாழ்க்கையெல்லாம் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் கடந்தவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அப்போ ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்தாலும் அது வந்து அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு சமமாக அதே திசை நடந்து திருமணம் பண்ணும்போது அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சிக்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் 8ஆம் இடத்துல செவ்வாய், இந்த விருச்சிக லக்னம் 8ஆம் இடத்துல செவ்வாய், ராசியாதிபதி போய் 8ல் உட்காந்துட்டார். 8ஆம் இடம் அந்த தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது. அப்போ அந்த தசையில் திருமணம் பண்ணலாமா? பெண்ணுக்கு வந்து 20 வயசு, 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. அப்போ அதுக்குள்ளே அந்த திருமணம் பண்ணால் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா, வாழ்க்கையில் இந்த பெண்ணுக்கு ஒரு மாங்கல்ய பலம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க.
அப்போ 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து தசை நடத்தும் போது அது வேதகனோட வீட்டில், புதன் வந்து வேதகன் செவ்வாய்க்கு, அப்புறம் அவரோட வீட்டில் அந்த செவ்வாய் இருந்து தசை நடக்கும் போது நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு 27 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணிங்கன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்துருங்க. இல்லாட்டி கணவனை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும், இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். அப்போ அந்த தசா காலங்கள் முடிஞ்சு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ 27 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் ஒரு தடைக்கு வந்து ஒரு பாலம் மாதிரி. அப்போ அந்த தடையை வந்து எந்த அளவுக்கு கொடுக்குது, அது நிச்சயமாக அது வந்து அந்த செவ்வாங்கிறது அந்த மாங்கலிய காரக பாவத்தில் அமரக்கூடாது. அதே மாதிரி அவரோட வேதகனோட வீட்டில் அமரும்போது அந்த தசையில் அவருக்கு அந்த பிரச்சனை கொடுத்துரும். அப்போ அந்த தசை முடிஞ்சதுக்கப்புறம் திருமணம் வரும்போது அவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்க நமக்கு வந்து ஒவ்வொரு தடைகள் இதை பற்றி நிவர்த்திக்கு நம்ம உண்ட வழியை காட்டணும் ஜோதிட ரீதியாக. அது மாதிரி இந்த பொருத்த நிலை நாம் பார்க்கும்போது நம்ம அனுபவத்திலும் வாழ்க்கையில் உணர்ந்ததையும் அந்த ஜாதகத்துக்கு எது சரி எது தவறு என்பதை நம் மனசில் சரியான ஒரு முறையை நம்ம ஆய்வு செய்து அந்த ஜாதகத்துக்கு நம் மனசில் ஒரு சரியான கருத்தையும் சரியான தீர்வையும் நம்ம வந்து அந்த ஜாதகத்துக்கு வழிகாட்டணும். ஏன்னா திருமண பொருத்தத்துக்கு வந்து நம்ம ஏனாதானமோ என்று பார்க்கக்கூடாது. திருமண பொருத்தத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஜாதகத்துக்கு சிறப்பான ஒரு முறையில் நம்ம வழிகாட்டும் போது இந்த நவக்கோள்களும் நமக்கு வந்து நாவில் அமர்ந்து அந்த ஜாதகத்துக்கு வழிகாட்டும், அவங்களோட வாழ்க்கைக்கும் வழிகாட்டி நல்ல முறையில் அவங்களோட வாழ்க்கை இருக்கிறதுக்கு இந்த ஜோதிடர்களும் இந்த ஜோதிடமும் கிரகங்களும் துணை புரியும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த சபையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த செந்தூரார் அறக்கட்டளையும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன். என்னோடய செல் நம்பர் 9360110072 93 60 11 00 72. வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக பேசினார். அண்ணன் அவர்களுக்கு திரு நட்சத்திரன் பாலமுருகன் ஐயா, குமாரபாளையம் விஜய் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்.